அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நன்மையா தீமையா? சுயஜாதகங்கள்ல உங்கள் ஜாதகப்படி 8ஆம் வீட்டில் கிரகம் அமர்ந்திருக்குன்னா அதனுடைய பலன் என்னன்றதுதான் பார்க்க போறோம். பொதுவா 8ஆம் இடத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்னா துர்ஸ்தானமாக ஆயிலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவமா தான் பொதுவா நம்ம அப்பாயின்மெண்ட்ல கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே ஒரு பயம் ஜாதகருக்கு வந்துருது. தசை வரும்போது ஏதேனும் ஆயுள் பங்கங்கள் ஏற்படுமான்னு. அப்படி ஒரு அவயோக பலனை மட்டும்தான் 8ஆம் இடம் வச்சிருக்கேன்னா கண்டிப்பா கிடையாது. 8ஆம் இடம் ஒரு மனிதனுடைய திருப்பத்தை வைத்திருக்கிறது. சாதாரண மனிதராக இருப்பார், பெருமனிதராக மாற்றுவது, இடத்தை மாற்றி அமைப்பது, வேறு தேசத்திற்கு ஒரு ஜாதகரை சென்று அங்கு ஜீவனம் செய்ய வைப்பது, தான் எந்த ஊரில் பிறந்தாலோ அந்த சூரிய உதயம் இல்லாமல் வேறு சூரிய உதயங்கள்ல ஜாதகரை வாழ வைப்பது 8ஆம் இடம். கஷ்டப்பட்டுட்டு இருந்த மனிதனை பெரும் செல்வந்தராக மாற்றுவது 8ஆம் இடம் இருக்கு. ஆயுள் மட்டுமல்ல, அந்த 8ஆம் இடம் வாழ்க்கையை திருப்பத்தை கொடுக்க போகிறது. அந்த திருப்பம் யோகமாக அமைந்து விட்டால் ஜாதகருக்கு பெயர் புகழோடு பெரும் ஜாக்பாட் திடீரென்று பெரும் உயரத்தை அடைய செய்கிறது. பெரும்பணங்களும் 8ஆம் இடத்திலே இருக்கிறது. வெளியில் சொல்ல முடியாத பெரும்பணம், ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கு. எதுவுமே வேல்யூவே போகாத ஒரு ப்ராப்பர்ட்டி திடீர்னு அந்த 8ஆம் இடத்தின் தசாபுத்திகள் வரும்போது உங்க இடத்து மேலதான் பிளைஓவர் எல்லாம் போகும். பக்கத்துல நல்ல கமர்ஷியல் பிளாட் ஆகி இடமே பல மடங்கு விற்கிறது. பிறருடைய சொத்துக்கள் வர்றது. இத்தனை நல்ல பலன்களும் 8ஆம் இடத்துல இருக்கு. ஆனால் அந்த 8ஆம் இடத்துல தீய பலன்களும் இருக்கு. 8ஆம் இடத்துல ஒரு கிரக தசை நடத்தினா ஜாதகருக்கு கொஞ்சம் ஆயுள் பங்கமோ விபத்துகள் நடப்பது, நஷ்டங்கள் ஏற்படுவதோ 8ஆம் இடத்துல இருக்கு. ஆனால் கெடுதல் மட்டுமல்ல, எல்லாமே ஆவரேஜ். எல்லா 12 பாவங்களிலும் 50-50 தான். அந்த அமைப்புல 8ஆம் இடத்திலும் வேறு இடங்கள்ல நிறைய பேர் 8ஆம் இடத்து தசையில வெளிநாடு தூரதேசத்துல இருக்கக்கூடிய நிலை. அது 8ஆம் இடமாக சரராசி வந்துட்டா கண்டிப்பா வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துரும். ஆனால் 8ஆம் இடம் யோகமாக இருந்தா நீங்கள் அதிர்ஷ்டசாலி, பயப்பட வேண்டாம். எனினும் 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வருது தசை நடத்தினா சிறு மனக்கலக்கத்தை கொடுக்கத்தான் செய்யும். யோக பலனை செய்தாலும் ஒரு சஞ்சலம், ஒரு பதட்டம் இருக்க செய்யும். எனினும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யோகமா அவயோகமா இதுதான் பார்க்க போறோம். மேஷ லக்னத்துல ஜனிச்சிருக்கேன். நிறைய அப்பாயின்மெண்ட் இதுதான் இருக்கு. சிமிலரா 8ஆம் இடத்தின் மீதான பயத்தின் காரணமாக நிறைய பேர் மனதுல ஒரு கஷ்டம் இருக்கு. சோ அதனால இந்த 8ஆம் இடம் எப்பொழுது நன்மை, எப்படி எந்தெந்த கிரகம் எல்லாம் இருந்தா நன்மை, எந்தெந்த கிரகம் இருந்தா தீமைன்னு பார்க்கலாம். நம்ம இண்டிவிஜுவலா தனிப்பட்ட கிரகத்தை போட போறோம். ஏதாவது கிரகம் இணைந்தோ கிரக பார்வையிலோ இருக்கும்போது சற்று பலன்கள் மாறுபடும். எனினும் மேஷ லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. 8ஆம் மனையாக அவருடைய சுயமனை விருச்சக மனை வருகிறது. இந்த இடத்துல சூரியன் இருக்கிறார். நன்மையா தீமையா இதை மட்டும் சொல்லிடுறேன். 5க்கு அதிபதி 8ல மறைகிறார். தவறா? பூர்வீகம் இருக்காது. ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கணும். வெளியூர் தூரதேச அமைவுகள் ஜாதகருடைய ஜீவனம் அமைய வேண்டும். சூரியன் இருப்பது நன்மை தான், கெடுதல் கிடையாது. சந்திரன் நீசம் பெற்று இருக்கிறார். நன்மை உண்டா? சந்திரன் தனியாக நீசம் பெறக்கூடாது. சுகஸ்தான அதிபதியா நீசம் பெறும் பொழுது தாய் பாவம் பாதிக்கப்படும். அப்ப சந்திரன் இருப்பது சாதகம் அல்ல. ஆனா நீச பங்கத்துல இருந்தா யோகம். செவ்வாயா ஆட்சி பெற்றிருக்கிறார். திருமணம் தான் தாமதப்படும். ஆனா செவ்வாய் இருக்கிறது யோகம் தான். செவ்வாயினால் அவயோகம் கிடையாது, அபயோகம் கிடையாது. ராகு இருக்கிறார். ராகு இருக்கலாமா? ராகு இருக்கலாம், தாராளமாக விருச்சக மனையில இருக்கலாம், தவறில்ல. ராகு இருப்பது நல்ல பலனை உண்டு. தசை வரும்போது இந்த திருப்பங்கள்லாம் உண்டு. குரு இருக்கலாமா? பாக்கியாதிபதி மறைவு பெறுகிறார். எனினும் குரு இங்க இருக்கலாம். குரு இருப்பதும் நன்மை உண்டு. சிற அமைவுகளிலும் நீர் ராசியிலும் வரும். இருப்பினும் குரு இருப்பது நன்மை. சனி பகவான் ஆயுள் காரகர் அமைஞ்சிருக்கிறார் 8ஆம் இடத்துல. என்ன பண்ணி கொடுக்கும்? லாபத்தையும் ஜீவனத்தையும் குறிக்கிறவர். தொழில் செய்வதில் சிரமம் இருக்கும். பார்ட்னர்ஷிப்பால தொழில் பண்ணலாம். சனி இருப்பது சற்று சாதக குறைவு. மேஷ லக்னத்திற்கு சனி இருப்பது சாதகம் இல்லை. புதன் இருக்கலாமா? 6ஆம் அதிபதியாய் 8ல் மறைவது வேலை பாவத்துக்கு யோகம். ஆனா புதன் தசை நடந்ததுன்னா ஜாதகர் கடனோ நோயாலோ பாதிக்கப்படுவார். புதன் இருப்பது சாதகம் அல்ல. புதன் இருப்பது சாதகம் அல்ல. ஞானக்காரகர் கேது. கேது இருக்கிறது நன்மைனாலும் பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மரண பயம் அல்லது ஏதாவது ஒரு பய உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப கேது இருப்பது ஃபேவர் இல்ல. கேது இருப்பது யோகம் அல்ல. சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் இருப்பது ஃபேவர் இல்ல. சுக்கிரன் மேஷ லக்னத்திற்கு 8ல் இருப்பதும் ஃபேவர் இல்ல. பொதுவாகவே சுக்கிரன் எந்த லக்னமா இருந்தாலும் 8ல இருந்தா ஃபேவர் கிடையாது. என்ன மாதிரி ஃபேவர் கிடையாதுன்னா ஆதிபத்திய ரீதியில தசை நடந்தா சிற்றின்பங்கள்ல பிரச்சனை இருக்கும். ரிஷப லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. லக்னத்திற்கு 8ஆம் மனையாக தனுசு மனை அமைகிறது. இந்த இடத்துல சூரியன் இருக்கிறார். இருக்கலாமா? சூரியன் இருக்கலாம், நன்மை. சுகஸ்தானாதிபதி மறைந்திருக்கிறார். எனினும் ஜாதகருக்கு நன்மை உண்டு, நல்லது செய்யும். சந்திரன் மறையலாமா? 3ஆம் அதிபதி விஜய பாவாதிபதி 8ல் மறைவது நன்மை உண்டு. செவ்வாய் மறையலாமா? செவ்வாய் மறைவது யோகம் அல்ல. ஆனால் 12ஆம் அதிபதியாக 8ல் மறைவது யோகம். ஆனால் திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்துவது என்பதனால் யோகம் அல்ல. ராகு இருக்கலாமா? ராகு இருக்கலாம். ராகு 8ல இருக்கலாம், தவறல்ல. எந்த ஜாதகத்தில் ராகு 8ல இருக்கலாம். கூடுதலா லக்ன திரிகோணாதிபதியான 5, 9ஆம் அதிபதி தொடர்புல இருந்தா அதீத யோகம். ராகு இருக்கலாம். குரு அந்தனன் தனித்து 8க்கு அதிபதி ஆட்சி பெறலாமன்னா 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெறலாம். ஆனா தனித்து வலுக்க கூடாது. தனித்து இல்லாம கிரக பார்வையில் இருக்கும். ஆனாலும் குரு இருப்பது நன்மை உண்டு, நன்மை செய்யும். சனி பகவான் மறையலாமா? சனி பகவான் மறைவது நன்மை உண்டு. சனி பகவானும் நல்ல பலனை கொடுக்கிறார். புதன்
புதன் மறைஞ்சா பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கணும். புதன் இருப்பதும் நன்மைதான். புதன் இருப்பதும் அவயோகம் அல்ல. கேது எப்படி எட்டில் ராகு இருப்பது எப்பொழுது யோகமோ அதுபோல கேது இருக்கிறது பயத்தை கொடுக்கறதுனால கேது யோகம் அல்ல. கேது இருப்பது யோகம் அல்ல. லக்னாதிபதி மறையலாமா? கண்டிப்பாக சுக்கிரன் இருப்பதும் சாதகம் அல்ல. சுக்கிரன் இருப்பதும் சாதகம் இல்லை. ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு ஜாதகத்துல இருக்குன்னா ஃபேவரா இருக்கிறதுல. மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 8ஆம் மனையாக மகரமனை வருகிறது. அதிபதி சனி பகவான். சூரியன் 8ல் மறைந்து இருக்கிறார். லக்ன தீரியாதிபதி 8ல ஃபேவர் இல்ல. கண்டிப்பாக சூரியன் மறைவது யோகம் அல்ல. சந்திரன் மறைவதும் யோகம் அல்ல. குடும்பஸ்தானாதிபதி மறைகிறார். கடக வீட்டை பார்த்து வலுப்படுத்துவார். ஆரம்பத்துல சிரமம். ஆரம்பத்துல சரியான வயதுல எந்த குடும்பமும் அமையறதுல பிரச்சனை கொடுக்குது. அப்போ அது ஃபேவர் இல்ல. செவ்வாய் 8ல் மறையலாமா? உச்சம் வேற பெறுவார். கண்டிப்பா மறையக்கூடாது. சாதகம் இல்ல. செவ்வாய் இருப்பதும் சாதகம் இல்ல. ஆனா வேலை நல்லா கிடைக்குது. குடும்ப வாழ்க்கையில ஃபேவர் இல்ல. ராகு இருப்பது யோகம். ராகு நன்மை செய்கிறார். குரு நீசம் பெறுவார். நன்மை உண்டு. குரு நீசம் பெறுவார். பார்ட்னர் தான் லேட்டா அமையும். உபயாதிபதி என்ற அமைவுல குரு நன்மை உண்டு. குருக்கு நன்மை உண்டு. சனி ஸ்தான பலத்தை பெறுவார். கண்டிப்பாக நன்மைதான். ஆனா கொஞ்சம் வாழ்க்கையில பாக்கியம் குறைவா கிடைக்கும். எனினும் நன்மை. புதன் மறையலாமா? புதன் இருப்பதும் யோகம். புதன் இருப்பதும் நல்ல பலனை கொடுக்கும். மிதுன லக்னம் காலபுருஷனின் 3ஆம் வீடு தீரிய பாவம் என்பதனால் கேது இருப்பது நன்மை. பொதுவாக மிதுனத்தில் இருப்பவர்களுக்கு அந்த தீரியத்தை கொடுப்பதனால் கேது நன்மை கொடுக்குது. சுக்கிரன் மறையக்கூடாது. சுக்கிரன் தரித்து மறையக்கூடாது. சுக்கிரன் ஏதாவது கிரகத்தோட தான் எப்பொழுதுமே 8ஆம் இடத்திலே மறைய வேண்டும். கிரக இணைவு இல்லைன்னா பிரச்சனை. கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 8ஆம் மனையாக கும்பமனை வருகிறது. சூரியன் யோகமா? சூரியன் மறைவது யோகம் அல்ல. கண்டிப்பாக சூரியன் அவயோகம். சந்திரன் மறையலாமா? லக்னாதிபதியே மறைகிறார். கும்ப ராசியா ஜனனிச்சிருப்பீங்க. ஃபேவர் இல்ல. கண்டிப்பாக ஃபேவர் இல்ல. செவ்வாய் மறையலாமா? செவ்வாய் இருக்கலாம். கும்பமனையில் செவ்வாய் இருப்பது யோகம் தான். பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கிற மாதிரி அமைவை கொடுக்கும். செவ்வாய் இருக்கலாம். ராகு இருக்கலாம். ராகு கண்டிப்பாக நன்மை உண்டு. ராகு யோகத்தை செய்கிறார். குரு மறையலாமா? குருவும் மறையலாம். யோகம் உண்டு. 6ஆம் அதிபதியாக மறைந்திருப்பது நல்ல வேலை அதிகாரத்தை பூர்வீகம் இல்லாமல் வெளியிடங்களிலே கொடுக்கும். சனி இருப்பது யோகம் அல்ல. சனி இருப்பது கடக லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே ஃபேவர் அல்ல. புதன் இருக்கலாமா? புதன் இருக்கலாம். புதன் யோகத்தை செய்கிறார். 3-12 அதிபதியாக 8ல் மறைவது நன்மை உண்டு. புதனால் நன்மை உண்டு. கேது இருக்கலாமா? கடகத்திற்கு கேது இருப்பது சாதகம் அல்ல. எமோஷனல் பர்சன். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எமோஷனல் குணம் மனநிலைமையிலே ஒரு உடனடியா ரியாக்ட் பண்ணக்கூடிய கேது இருப்பது நன்மை இல்லை. சுக்கிரன் இருக்கலாமா? சுக்கிரனும் இருக்கக்கூடாது. சுக்கிரன் யாருக்குமே இருக்கக்கூடாது. தனித்து இருக்கக்கூடாது. இதுல ஒருவேளை சனி இருக்கிறார், குருவோட தொடர்பு இருக்குன்னா மாறுபடும். செவ்வாயோட தொடர்பு இருக்குன்னா இன்னும் சுக்கிரன் தனித்து இருக்கக்கூடாது. தனித்து பாக்குறதுனால தனித்து இருக்கக்கூடாது. சிம்மராசியில சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. சூரியன் 8ஆம் மனையாக மீனமனை வருகிறது. இங்க சூரியன் இருக்கலாமா? இருக்கலாம். நன்மை உண்டு. சந்திரன் இருக்கலாமா? நல்ல முறையில இருக்கலாம். 12 அதிபதி மறைவு பெற்று யோகமாக இருக்கிறார். செவ்வாய் இருக்கலாமா? செவ்வாயே இருக்கலாம். பாக்கியாதிபதி மறைஞ்சிருந்தாலும் செவ்வாய் இருப்பதும் யோகம். செவ்வாய் இருப்பதும் நன்மை தான். என்ன வெளியூர் தூர தேசங்கள் அந்த மாதிரி அமைச்சு கொடுக்கும். ராகு இருக்கலாமா? ராகு இருக்கலாம். ராகு இருப்பது நன்மை உண்டு. குருவே மறைவில் வலுப்பெறுவது 8ஆம் இடத்திலே நன்மை உண்டு. குழந்தை சுபகாரியங்களை சற்று தாமதப்படுத்தினாலும் குரு இருப்பது நன்மை. சனி இருப்பது யோகமா? சனி இருப்பது நன்மை அல்ல. சனி இருப்பது நன்மை அல்ல. புதன் நீசம் பெறுவார். நீசம் பெற்று தனித்து இருக்கக்கூடாது. நீச பங்கத்துல இருக்கணும். நீசமா இருந்தாருன்னா குடும்பம் உருவாகாது. பங்கத்துல இருந்தாருன்னா யோகம் நன்மை உண்டு. கேது இருக்கலாமா? சிம்மத்திற்கு கேது இருப்பது சாதகம் அல்ல. சுக்கிரன் உச்சம் பெறுவார். உச்சம் பெற்ற சுக்கிரன் பொதுவா ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் நன்மை என்ற பலனாலும் சுக்கிரன் 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்றால் நன்மை இல்லை. சிம்ம லக்னத்திற்கு ஃபேவர் இல்லை. பிரச்சனை இல்வாழ்க்கை சுகங்களை குறைக்குது. கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்ன 8ஆம் இடமாக மேஷமனை. சூரியன் இருக்கிறார். யோகம். சூரியன் இருப்பது உச்சம் பெற்று இருப்பது யோகம். நன்மை உண்டு. சந்திரனும் யோகம். லாபாதிபதியாக இருப்பது பெரும் அதிர்ஷ்டம். செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் 8லே ஆட்சி பெற்றிருக்கிறார். தனித்திருப்பது யோகம் அல்ல. பிரச்சனையை கொடுத்து விடும். ராகு இருக்கிறார். கண்டிப்பாக யோகம். ராகு திசைலாம் வந்தா பெரும் யோகத்தை கொடுக்கும். குரு இருக்கிறார். குரு இருப்பது நன்மை. குரு இருப்பது நன்மை. குரும் நல்ல பலனை கொடுக்கிறார். சனி பகவான் நீசம் பெற்று இருக்கிறார். யோகம் இல்லை. தனித்து இருக்கக்கூடாது. ஏதாவது பங்க விதியில இருக்கணும். பங்க விதி இல்லாமல் இருந்தா சனி இருப்பது யோகம் அல்ல. புதன் இருப்பதும் யோகம் அல்ல. புதனும் யோகத்தை கொடுக்கறது இல்ல. தனித்து கேது இருக்கலாம். மிதனம் கன்னிக்கு 8ஆம் இடத்துக்கு கேது நன்மையை தான் கொடுக்கும். சுக்கிரன் பகை பெற்று ஸ்தான பலத்தை குறைத்து பெற்று இருக்கிறார். இந்த அமைவுகள்ல 2ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் பாக்கியத்தையும் பெறார். அதனால இருக்கக்கூடாது. சுக்கிரன் இருக்கக்கூடாது. துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 8ஆம் மனையாக ரிஷபமே இருக்கும். சூரியன் இருக்கலாம். நன்மை உண்டு. சந்திரன் இருக்கலாம். நன்மை உண்டு. செவ்வாய் சாதகம் இல்லை.
செவ்வாய் சாதகம் இல்லை. ராகு இருக்கிறார், ஓகே, நன்மை உண்டு, நன்மையான ஒரு அமைவுகள் தான். குரு மறைகிறார், யோகம். குரு மறைவது யோகம். குரு 3-6 ரீதியாக மறைவது யோகம், நன்மை உண்டு. சனி பகவான் இருக்கிறார், நன்மை உண்டு. 8ஆம் இடத்திலே சனி பகவான், நன்மை. புதன் இருக்கிறார், புதனும் நன்மை. இதெல்லாம் வெளியூர் தூரதேசங்கள் அமைச்சு கொடுப்பான எண்ட் ஆஃப் த டைம் நன்மை உண்டு. கேது சாதகம் அல்ல. தன் வீட்டில் லக்னாதிபதியாக வலுப்பது, லக்னாதிபதிக்கு வலுத்தாலும் இன்ப சுற்றின்பங்கள் குடும்ப சார்ந்த விஷயங்களுக்கு ஃபேவர் அல்ல. சுக்கிரன் இருப்பது சாதகம் அல்ல. விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்ன 8ஆம் மனையாக மிதுனமனை அமைஞ்சு விடுகிறது. இந்த மிதுனத்துல சூரியன் இருக்கிறார். சூரியன் இருக்கலாமன்னா ஜீவனத்தின் அமைவுகளிலே சாதகம் அல்ல. சூரியன் இருப்பது சாதகம் அல்ல. சந்திரன் இருக்கலாம். சந்திரன் பாகியாதிபதியா இருந்தாலும் ஃபேவர் உண்டு. செவ்வாய் மறைவது சாதகம் அல்ல. செவ்வாய் லக்னாதிபதி 8இல், மிதுனத்தில் மறைவது யோகம் அல்ல. ராகு நன்மை உண்டு. ராகுக்கு நன்மை உண்டு. குருவும் யோகம். குரு தன் வீட்டை பார்த்து வலுப்படுத்தி குருவும் யோகம் அடைகிறார். சனி பகவான் மறைவது சகாய சனியாக 8இல் மறைவது யோகம். சகாய சனியாக 8இல் ஆதிபத்தியத்தில் மறைவது யோகம். புதன் ஆட்சி பெற்றிருக்கிற 8ல தனித்து இல்லாம கிரக தொடர்போடு இருந்தா இது யோகம். தனித்து இல்லாமல் கிரக தொடர்போடு இருந்தா, தனித்து இருந்தா பிரச்சனை. கேது விருச்சகத்திற்கு கேது கண்டிப்பாக நன்மை உண்டு. ஏன்னா விருச்சகத்திற்கு தனி 8ஆம் இடம், காலபுருஷனின் 8ஆம் இடம், அங்கு கேது செயல்படுவது யோகம். சுக்கிரன் மறையக்கூடாது. சுக்கிரன் யாருக்குமே வரையக்கூடாது, கிரக தொடர்பின்றி. தனுஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. 8ஆம் மனையாக கடகமனை வருகிறது. சூரியன் நன்மை உண்டு, நல்லது. வெளியூர் துரதேச அமைவுகள், தந்தை இல்ல பாக்கியம் இல்ல, நன்மை உண்டு. சந்திரன் ஜாதகருக்கு தனுசு லக்னத்தில் சந்திரன் இருப்பது யோகம் தான். 8க்கு அதிபதி கடகமனை வெளிவருவது யோகம். செவ்வாய் நீசம் பெறுகிறார், யோகம். ஆனா நீச பங்கத்துல இருந்தாருன்னா இன்னும் கூடுதல் யோகம். செவ்வாய் வெளுப்பதும் நீசம் பெறுவதும் நன்மை உண்டு. ராகு கண்டிப்பாக யோகம். கடகத்தோடு ராகு இருப்பது யோகம். குரு இருக்கிறார் உச்சம் பெற்ற நிலையில, நன்மை உண்டு. இந்த ராகு குரு எல்லாம் கடகத்துல இருக்கும் பொழுது வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாடு அமைவுகளை கொடுத்து விடும். குரு இருப்பது யோகம். சனி பகவான் இருப்பது யோகம் அல்ல. சனி இருப்பது யோகம் அல்ல. தனுசு லக்னத்தில் பிறந்தவருக்கு 8ஆம் இடத்திலே சனி யோகம் அல்ல. புதன் இருக்கலாமா? புதனும் யோகம் அல்ல. புதன் இருப்பதும் தனுசு லக்னத்திற்கு சாதக பலனை கொடுக்கல. கேது இருக்கலாமா? கேதுவும் சாதகம் அல்ல. லக்னத்திற்கு, தனுசு லக்னத்திற்கு சுக்கிரன் 8இல் மறைகிறார், நன்மை உண்டு, நல்லதுதான், கெடுதல் இல்ல. சிற்றின்ப கிரகம் பேரின்ப லக்னாதிபதிக்கு மறைந்து பெற்றிருப்பது நன்மை, மறைவு ஸ்தான பலம் நன்மை. மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 8ஆம் மனையாக சிம்மமனை. சூரியன் 8க்கு அதிபதி 8லே மறைவது நன்மை உண்டு, நல்ல பலன் உண்டு, சாதகமான அமைவு. சந்திரன் சாதகமான அமைவு இல்ல. செவ்வாய் இருக்கிறார், செவ்வாய் யோகம். ஆனா திருமணம் தரப்படும், செவ்வாய் நன்மை. ராகு குறைந்த நன்மை, மரண பயத்தை கொடுக்கிறார். ராகு குறைந்த நன்மை. குரு மறைவது யோகம். 3-12க்கு அதிபதியாக மறைவது, குரு இருப்பது யோகம், நல்ல பலனை கொடுக்கும். சனி பகவானே இருக்கிறார், நன்மை இல்ல. சனி இருப்பது நன்மை இல்ல, சாதகத்தை குறைக்கிறது. புதன் இருக்கிறார், புதன் ஸ்தான பலத்தை பெறுகிறார். எனினும் புதன் இருப்பது நன்மை உண்டு, நல்லது உண்டு, நல்ல வேலை அதிகாரம். புதன் இருப்பது யோகம். கேது இருப்பது நன்மை உண்டு. சிம்மமனையிலே கேது இருப்பது நன்மை. சுக்கிரன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கக்கூடாது. பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதி மறைந்திருந்தாலும் சுக்கிரன் இருப்பது யோகம் அல்ல, இல்வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ஒருவேளை கிரக இணைவுகளோட சூரியன் அஸ்தங்கம் செஞ்சிருக்கிறார், சுக்கிர புதன் இருக்குன்னா அந்த நேரத்துல ஃபேவரா இருக்கும். கும்ப லக்னத்திற்கு 8ஆம் இடமாக கன்னிமனை வருகிறது, அதிபதி புதன் வரார். லக்ன 8லே சூரியன் மறைகிறார், சாதகம் இல்ல. சந்திரன் மறைகிறார், நன்மை உண்டு. சந்திரன் 8இல் மறைவது நன்மை. செவ்வாய் இருக்கிறார், சாதகம் இல்ல. செவ்வாய் இருப்பது சாதகமான அமைவு இல்ல, கன்னிமனையில. ராகு இருக்கிறார், ராகு நன்மை உண்டு. ராகு அமர்ந்திருப்பது நன்மை. குரு நன்மை உண்டு, தன் வீட்டை பார்த்து வலுப்படுத்தி குரு நன்மை உண்டு. சனி பகவான் நன்மை உண்டு, சனி நன்மை உண்டு. லக்னாதிபதி மறைஞ்சாலும் நன்மை உண்டு. புதன் நன்மை உண்டு, நல்ல அமைவுகள். கேது இருப்பது சாதகம் இல்லை. இங்க சுக்கிரன் நீசம் பெறுவார், பங்க விதியில இல்லாம தனித்து நீசம் பெறுவார். சுக்கிரன் நீசம் பெறுவது சாதகமான பலனை குறைத்து கொடுக்கிறது. உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 8ஆம் மனையாக துலாமனை வருகிறது. இந்த இடத்துல சூரியன் நீசம் பெறுவார். நீச பங்கத்தில் இருந்தால் நன்மை, நீசம் தனித்திருப்பது யோகம் அல்ல. சந்திரன் மறைந்திருப்பது யோகம் தான், வெளிநாடு தூரதேச அமைப்புகள். செவ்வாய் திருமணம் தடப்பட்டாலும் செவ்வாய் இருப்பது நன்மை உண்டு. ராகு இருப்பது நன்மை. குரு இருப்பது சாதகம் அல்ல. குரு லக்னாதிபதியாக மறைந்து துலாத்திலே இருப்பது சாதகம் அல்ல. ரிஷபத்துல சாதகமான அமைவு. குரு இங்கு
மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சாதகம் இல்லை. சனி பகவான் உச்சம் பெறுவார், யோகம் உண்டு, நன்மை உண்டு, நன்மை உண்டு, நல்ல பலன்கள் உண்டு. ஆனா சனி தனித்து வலுத்து கிரக தொடர்புலன்னா காரகோப ஆவராஸ்தின்ற அமைவுகள்ல ஆயுளை குறைத்தாலும் சனி நன்மை. புதன் இருக்கிறார், புதன் நன்மை, புதன் நல்ல பலனை கொடுக்கிறது. கேது இருக்கிறார், மீனத்திற்கு நன்மை உண்டு, கேது இருக்கிறார், நன்மை உண்டு. இந்த ராகு கேதுக்கு எட்டுல இருந்தா சில சமயம் மனம் சார்ந்து ஒரு பதட்டம் இருந்தாலும் நன்மை உண்டு. சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார், நன்மை உண்டு. மீன லக்னத்தில் பிறந்து எட்டிலே சுக்கிரன், நன்மை உண்டு. கொஞ்சம் கிரக தொடர்புல இருந்தா கூடுதல் சிறப்பாக இருக்கும். நாம் இந்த பதிவுல சொன்ன இந்த நன்மை உண்டு இந்த அமைவுகள்ல உங்கள் ஜாதகத்திலே நாம் சொன்ன கிரகங்கள் அமர்ந்திருக்குன்னா கண்டிப்பா அந்த தசை வரும்பொழுது என்னதான் பயத்தை கொடுத்தாலும் இறுதியில் நன்மையை செய்துவிட்டு செல்லும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.